வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல புதுசா ஒரு தொடர் ஆரம்பிச்சிருந்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணின் பாரம்பரியம். மண்ணின் பாரம்பரியம் அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? இது பாத்தீங்கன்னா நாட்டு விதைகளை பத்தின அறிவை நம்ம பரப்புறதுக்காக தான் ஒரு தொடர் ஆரம்பிச்சிருந்தோம். இது நீங்க ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோட மனமார்ந்த நன்றி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க நாட்டு விதைகளை உங்கள்கிட்ட விற்கிறதுக்காக வரல. அது சம்பந்தமான விவசாயிகளுக்கு அறிவை வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணோம். இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்போம். அதுக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு நாங்கள் நாட்டு ரக விதைகளை இலவசமாக தருவோம் அப்படின்னு சொல்லி போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். நிறைய விவசாயிகள் இதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போன வாரம் கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டோம், அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ICAR இப்படின்ற அமைப்பு, அதாவது இந்தியாவில் நெல் வகைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதில் ஹைதராபாத்ல இருக்கு. அடுத்து நம்ம தமிழக விவசாயிகள் அதிகப்படியான நாட்டரக நெல் வகைகள் பயிரிடுறாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது பாத்தீங்கன்னா மாப்பிள சம்பா. சரிங்களா? இதுதான் ரெண்டுக்குண்டான பதில். அடுத்து வின்னர் யாருன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாப்பிள சம்பா அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மாப்பிள சம்பானா இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்துடலாம். பழைய காலத்துல இருந்தே நம்மளோட இந்த நெல் ரகம் பாரம்பரியமா இருந்துட்டு வருது. அதனால பழைய காலத்துல ஒரு மாப்பிளையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா வீர விளையாட்டுகள் வச்சு அவங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப வழக்கமா இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது அந்த மாப்பிள்ளைகளுக்கு உடல் வலிமை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இந்த வகையான நெல் அரிசிகளை சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு உடல் வலிமையை நல்லா பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்மொழி கதைகள் இருக்குது. இதனால கூட மாப்பிள சம்பா அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பயிரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால பயிர் வகைகள்ல இந்த ரகம் முக்கியமானதா இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 150 நாள்ல இருந்து 160 நாள் வரை வளரக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட உயரம் 5 அடியில இருந்து 6 அடி வரை வளரக்கூடியது. இது சிகப்பு நெல் வகையை சேர்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட மகசூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 18ல இருந்து 25 மூடை எழுதி வரும். அதுவே உங்ககிட்ட மண் நல்லா இருக்கணும், தண்ணீர் வசதி உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி இது யார் பயிரிடலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பயிரிடுறது நீங்க அதாவது நாட்டு ரக வகைகளை நீங்க விரும்புறவங்களா இருந்தா இயற்கை முறையில செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா, இதுக்குன்னு சந்தை உங்களால உருவாக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தைரியமா பயிரிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை அரிசியை விட சிகப்பு அரிசிக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு அதிகம். அதாவது நம்ம ஆரிஜினாவே நம்ம கருப்பா இருக்கோம், வெள்ளையா இருக்கவங்களை பார்த்தா நம்ம எப்பயுமே ஒரு பொறாம போடுவோம். அந்த மாதிரி எப்பயுமே வெள்ளை அரிசியை விட சிவப்பு அரிசிக்கு மார்க்கெட் அதிகம். இதுக்கு தனித்துவமான சந்தை மதிப்பு இருக்கு. விலையும் கொஞ்சம் அதிகமாக நம்ம விற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. சந்தை மதிப்பு எப்பயுமே குறையாது. இன்னொன்று, நீங்கள் தனிப்பட்ட முறையில் விற்க முடியும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக இந்த ரகத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பாவோட வரலாறுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருமே ஆடு மாடு வச்சுருந்தாங்க. அதுக்கு தீவனமாக பயன்படுறதுக்கு வைக்கோல் 6 அடி உயரம் வருது அப்படின்னா அதுவும் ஒரு காலத்தில் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்துலேயும் பரம்பரையாக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்ததை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாரம் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் M5 அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நாங்கள் நாட்டு ரக விதைகள் இலவசமாக கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறோம், அவரை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த வாரத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஊர் எது? இதை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரியாக சொல்கிறவங்கள சிலரை தேர்ந்தெடுத்து நாம் நாட்டு ரக விதைகள் இலவசமாக தரப்போகிறோம். இந்த தொடர் இனி ரெகுலராக வரும். இந்த மாதிரி உங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா நம்ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரகங்கள் சம்பந்தமான எல்லா வீடியோவுமே நாங்கள் இனிமேல் எக்ஸ்ட்ராப்ளீஸ் பண்ணி போட போகிறோம். இந்த தொடருக்கு மீண்டும் உங்களோட ஆதரவை எதிர்பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.